ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஃபேன் கண்ட்ரோல் அந்த கான்செப்ட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் யூஸிங் அல்ட்ராசோனிக் சென்சார் இந்த கான்செப்ட் பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிவர்ஸில் பார்க்கிங் இருக்குது. இப்போ ரிவர்ஸில் பார்க்கிங் இருக்கும்போது ஒரு ஹியூமன்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஓகே, ரிவர்ஸில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னா வந்து பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ண ரிவர்ஸ் இருக்கும்போது பின்னாடி ஒரு கார் நிற்கிது அப்படின்னா அந்த காரில் வந்து இடிச்சோனா இல்லை அப்படின்னு வந்து நான் பார்க்கணும். ஓகே, இது வந்து இப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெஹிக்கிளையும் கேமரா இருக்குது, அதே மாதிரி அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்குது. இப்போ அதே அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சு தான் நான் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறது இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அல்ட்ராசோனிக் சென்சார் தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ பேக் சைடு ரிவர்ஸில் எடுக்கும்போது ரொம்ப நியர்பை அந்த கார் வந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா நம்ம கேமராவில் பார்க்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ ரொம்ப லாங்கில் இருந்தால் என்ன ஆகும், பக்கத்தில் இருக்க மாதிரி காமிக்கும். இல்லை ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சுன்னா என்ன ரொம்ப லாங்கில் இருக்க மாதிரி காமிக்கும். அப்போ என்ன ஆகும், நம்ம வந்து கேமராவில் செக் பண்ணுறதும் ஒரு சில டைம் வந்து மிஸ் மேட்ச் ஆகும் பிளைண்ட் ஸ்பாட்டில். அப்போ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், ரொம்ப நியர்பை அந்த கார் இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா உடனே என்ன ஆகும், பஸ்ஸர் சவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அதே சேம் கண்டிஷன் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். அந்த பஸ்ஸர் சவுண்ட் அதிகமாகச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பஸ்ஸர் சவுண்ட் வந்து ஆன் ஆகும். அப்போ ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் சிஸ்டத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு டிஸ்டன்ஸை வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ரோபோட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோபோட்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ரோபோட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் போய் திரும்பணும் அப்படிங்க என்ன பண்ணலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் அவங்க வந்து லெஃப்ட் எடுக்கணும், அந்த ரோபோட் வந்து லெஃப்ட் எடுக்கணும், ரைட் எடுக்கணும் அப்படிங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், இந்த கான்செப்ட் நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இன் மெனி பிளேசஸ் லைக் பார்க்கிங் ஏரியாஸ், வேர் ஹவுஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் மெஷரிங் த டிஸ்டன்ஸ் ஆஃப் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். People often find it difficult to search the distance accurately. ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ண முடியல, அக்யூரேட்டாக நம்மளால் இது பண்ண முடியல. அது எஸ்பெஷலி இன் டைட் ஸ்பேசஸ் ஆர் லோ விசிபிலிட்டி கண்டிஷன்ஸ். To solve this, an automatic distance measurement system helps provide quick and accurate readings. In this project, the ultrasonic sensor sends sound waves and measures the echo time. ஓகே, எவ்வளோ நேரம் வந்து நான் டேட்டா வந்து எக்கோ என்ன பண்ணுறேன், ட்ரிகர் பண்ணுறேன்னு பார்த்தேன். அந்த ட்ரிகரில் வந்து எங்கன்னா ரிசீவ் ஆகும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்கோ டைம் சொல்கிறோம். ஏன்னா நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா அது நமக்கு என்ன எக்கோ வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம காதில் மறுபடியும் கேட்கல, அது வந்து இன்புட்டு. அப்போ அதே மாதிரி இங்கே வந்து இன்புட்டாக எக்கோ பின்னில் வந்து ரிசீவ் ஆகும். Then sends this information to the Atmega 3 to 8 microcontroller. When the object is too close, the controller activates a relay driven 12 volt buzzer alarm. ஓகே, ரொம்ப நியர்பை இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், பஸ் அலாரம் வந்து நமக்கு இன்டிமேட் ஆகும். இதோட வேல்யூஸ் எல்லாமே 16:2 டிஸ்பிளே வந்து நம்ம மானிட்டர் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுக்கான பிளாக் டயக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். பவர் சப்ளை ஃபார் ஆல் யூனிட்ஸ். ஓகே, சென்சார்ஸ் மட்டும் என்ன பண்ணுறோம், ஒரு சில சென்சார்ஸ் மாற்றுறேன், அதே மாதிரி ஒரு சில டைம் அவுட்புட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சு என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணி டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா ரொம்ப நியர்பை இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், பஸ்ஸர் வந்து எனக்கு ஆன் ஆகணும். அதோட வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆகும், எனக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளே வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா, இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் யூஸிங் அல்ட்ராசோனிக் சென்சிங். ஓகே, அக்யூரேட்டாக டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த அல்ட்ராசோனிக் சென்சிங் வந்து யூஸ் பண்ணுறோம். நோ ஃபிசிக்கல் கான்டாக்ட், நம்மளால் ஃபிசிக்கலாக என்ன பண்ண முடியாது, அந்த வேவ்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஒர்க்ஸ் ஈவன் ஃபார் ரஃப் ஹாட் ஆர் டேன்சரஸ் சர்ஃபேஸ் எங்கே வேணால் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். லோ காஸ்ட் அண்ட் ஈஸி டு இன்ஸ்டால். எல்சிடி டிஸ்பிளே ப்ரொவைட்ஸ் ரியல் டைம் டிஸ்டன்ஸ் அவுட்புட். பஸ்ஸர் அலர்ட் வென் ஆப்ஜெக்ட் கம் டு க்ளோஸ். ஓகே, ரொம்ப நியர்பையாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பஸ்ஸர் வந்து ஆனாகும். ஒர்க்ஸ் வெல் இன் லோ லைட் அண்ட் அவுட்டோர் கண்டிஷன்ஸ். ஓகே, லோ லைட்லேயும் அதே மாதிரி அவுட்டோர் கண்டிஷன்லையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். யூஸ்ஃபுல் இன் ரோபோட்டிக்ஸ் பார்க்கிங் சிஸ்டம் அண்ட் ஆட்டோமேஷன். இதுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னும் அப்டக்கல் டிரெக்ஷன் இன் ரோபோட்ஸ். ஓகே, ரோபோட்ஸுக்கு வந்து ஏதாவது அப்டக்கல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு மாதிரி நம்மளால் வந்து இன்டிமேட் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி கார் பார்க்கிங் அசிஸ்டன்ட் சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட், லிக்விட் லெவல் மெஷர்மெண்ட், ஸ்மார்ட் பிளைண்ட் ஸ்டிக் ஃபார் விசுவலி இம்பேர்டு பர்சன்ஸ். ஓகே, நான் ஒரு ப்ரீவியஸ் ப்ராஜெக்டில் வந்து சொல்லியிருப்பேன் பிளைண்ட் ஸ்டிக்கான வந்து பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், டிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆட்டோமேட்டிக் டோர்ஸ், வேர் ஹவுஸ் அண்ட் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட், ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ், எஜுகேஷன் அண்டு மினி ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, இது வந்து வேர் ஹவுஸ் அண்ட் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ லெவலுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்க நம்மளால் மானிட்டர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆட்டோமேட்டிக் டோர்ஸ், நான் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரும்போது என்ன ஆகணும், டோர் வந்து ஓப்பன் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணேன், என்னுடைய வீட்டு டோர் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னா, என்னுடைய ஹோமோட டோர் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நான் ஒரு 10 சென்டிமீட்டருக்கு முன்னாடியே வரேன் அப்படின்னா என்ன ஆகணும், டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகணும். இது எல்லாமே நம்மளால் ஃபிட் பண்ண முடியும். ஓகே, இந்த அப்ளிகேஷன்ஸ் அட்வான்டேஜஸ் அதே மாதிரி பிளாக் டயக்ராம் அப்ஸ்ட்ராக்டில் வந்து யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா
தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.